வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல திருக்கார்த்திகைக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு எல்லாருமே அவசியம் பண்ணக்கூடிய நெல் பொரி உருண்டையும் அவல் பொரி உருண்டையும் நம்ம பண்ண போறோம். கிராம் கணக்கெல்லாம் இல்லாம நெல் பொரி அவல் பொரியையும் வெள்ளத்தையும் டம்ளர்ல அளந்துட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ்ல நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். பிகினர்ஸ் பண்ணா கூட பர்ஃபெக்டா வந்துடும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், அதனே ரொம்ப ஹார்டாவும் இருக்காது, சாப்பிடறதுக்கு நல்ல டேஸ்டாவும் இருக்கும். இந்த நெல் பொரி அவல் பொரி உருண்டையோட சின்ன சின்னதா பருப்பு தேங்காயும் நம்ம கூண்டுலாம் இல்லைன்னா கூட கையிலேயே எப்படி பிடிக்கிறது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா திருக்கார்த்திகைக்கான பிரசாதம் நெல் பொரி உருண்டையும் அவல் பொரி உருண்டையும் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். திருக்கார்த்திகை பிரசாதம் நெல் பொரி உருண்டை பண்றதுக்கு 4 கப்பு நெல் பொரி நான் எடுத்துட்டு இருக்கேன். இது ஒரு கடாயில சேர்த்துக்கலாம். இந்த நெல் பொரி லேசா சூடாகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். அப்பதான் இது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இல்லைன்னா பாருங்க கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. பாருங்க நல்லா வறுத்தாச்சு. பாருங்க நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. முன்னாடி சவுக்குன்னு இருந்தது இல்லையா, நமுத்து இருந்தது. இப்ப நல்லா நொறுங்குற அளவுக்கு நல்லா வறுத்துட்டோம். இதை நம்ம வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். அவல் பொரி உருண்டை பண்றதுக்கு 4 கப்பு அவல் பொரி அளந்து எடுத்துட்டு இருக்கேன். இதை நம்ம கடாயில சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் மொறுமொறுன்னு வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இது பாருங்கன்னா மொறுமொறுன்னு வறுபட்டு எடுத்து இதை வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். நெல் பொரி உருண்டைக்கு வெல்லம் நம்ம கரைச்சிக்கலாம். 4 கப்பு நெல் பொரிக்கு 1 கப்பு வெல்லம் நல்லா இதை போல பொடிச்சு எடுத்துக்கணும். இதுல 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சு வரட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்செடுத்து வெள்ளை தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளை தண்ணி நல்லா கொதிச்சு கெட்டி பாகு வரணும். அதாவது டங்கு பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பதத்துக்கு வரணும். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதிரசம் பண்றதுக்கு பண்ணுவோம் இல்லையா, சாஃப்டான பாகு அந்த மாதிரி வந்திருக்கு. அந்த தேன் பதத்துல வந்திருக்கு. இப்ப பாருங்க திக்கான பதம் வந்தாச்சு. இந்த டங்கு பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்தாச்சு. இது எப்படி செக் பண்றது அப்படின்னு நான் காமிக்கிறேன். ஒரு சின்ன பிளேட்ல கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமா பாகுத தண்ணியில விடுங்க. இது அழகா திரட்டுறதுக்கு வரும். இந்த மாதிரி திரட்ட வரும். உருட்டணும்னா அழகா இந்த மாதிரி உருட்டலாம். பால் மாதிரி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி சவுண்டு கேட்கும். இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் விட்டோம் அப்படின்னா பாகு இன்னும் முறிஞ்சு போகாம கரெக்டா அந்த பதத்திலேயே இருக்கும். இந்த நெல் பொரிய இந்த பாகுல சேர்த்துருவோம். ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம், இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளை பாகு நெல் பொரியில நல்லா கோட்டாகணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பிளேட்ல இது போல கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துட்டு கையை இதுல கோட் பண்ணிக்கணும். இது போல இது சூடா இருக்கும் போதே பிடிச்சாதான் நமக்கு நல்லா பிடிக்கிறதுக்கு வரும். நமக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல நம்ம பிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லேசா பிடிச்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா டைட்டா பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் இப்படி ஷேப் வந்தா போதும். இது சூடு ஆறிடுச்சுன்னா நமக்கு அப்புறம் பிடிக்கிறதுக்கு வராது, உதிர்ந்து போயிடும். இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சு எடுத்துடலாம். எல்லாத்தையும் இது மாதிரி பிடிச்சாச்சு. கையில கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிட்டு இப்படி கையில இந்த 2 ஃபிங்கர்ஸ் இப்படி வச்சோம்னு நல்லா டைட்டா அழகா ரவுண்டாவும் நமக்கு பிடிக்கிறதுக்கு வந்துடும். இது போல நம்ம எல்லாத்தையும் பிடிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு தடவை கையில லேசா நெய் அப்ளை பண்ணிட்டாலே போதும். ஒரு 4-5 உருண்டை இந்த மாதிரி நம்ம டைட்டா பிடிச்சிடலாம். லேசா கீழே நல்லா பேஸ் இப்படி டைட்டா இது தட்டிக்கணும். இது போல ஒரு ஜோடியா சின்னதாவும் பிடிச்சிக்கலாம், அல்ல இது மாதிரி பெருசாவும் நம்ம பண்ணிக்கலாம். அந்த பருப்பு தேங்காய் கூண்டு வேணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. இப்படி பிடிச்சோம் அப்படின்னாலே அந்த ஷேப் அழகா வந்துடும். பாருங்க அழகா ஒரு ஜோடி பருப்பு தேங்காயும் 5 உருண்டையும் பண்ணியாச்சு. மஞ்சள் குங்குமம் விட்டுக்கலாம். அழகா பாருங்க சின்ன சின்னதா 2 பருப்பு தேங்காயும் 5 நெல் பொரி உருண்டையும் பண்ணியாச்சு. பார்க்கறதுக்கு லட்சணமா அழகா இருக்கு. அவல் பொரி உருண்டை பண்றதுக்கு 1 கப்பு வெல்லம் அந்த பவுல்ல சேர்த்துக்கலாம். இதுல 1/4 கப்பு ஜலம் விட்டுப்போம். வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் கரைஞ்சாச்சு. நம்ம கடாயில ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நெல் பொரி உருண்டை பண்ணோம் இல்லையா, சேம் அதே மெத்தட் தான் அவல் பொரி உருண்டையும். இது வெல்லம் நல்லா கொதிச்சு நல்லா கெட்டி பாகு வரணும்.
பாருங்க இந்த டங்கு பதம் சொல்லுவோம்ல, கெட்டி பதம் அது வந்தாச்சு. செக் பண்ணி பார்க்கலாம். பிளேட்ல கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இதுல கொஞ்சம் பாகு விட்டுருவோம். விடும்போதே வந்து விட்ட இடத்துல அப்படியே இருக்கும். எடுக்கும்போது நல்லா கெட்டியா வந்து எடுக்கிறதுக்கு வரும். பாருங்க இந்த மாதிரி கெட்டியாவும் வரும், நல்லா அப்படி உருட்டுறதுக்கும் வரும். இதே சேம் ப்ரொசீஜர் தான். இதே போல சத்தமும் கேட்கும். இந்த பாகு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகாம இருக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துப்போம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி, 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஏலக்காய் பொடி இந்த பாகுல வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதுல அவல் பொரியை போட்டுடலாம். பாகு வந்து இந்த பொரியில நல்லா கோட் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கணும். கையில லேசா அரிசி மாவு கோட் பண்ணிட்டு கொஞ்சம் சூடா இருக்கும் போதே உருண்டை பிடிச்சிடலாம். லேசா கொஞ்சம் ஷேப் மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைட்டா பிடிச்சிக்கலாம். அரிசி மாவு தொட்டுட்டோம்னா நமக்கு கையிலையும் ஒட்டாது, கை வந்து சூடும் நமக்கு தாங்கும். இது சூடு ஆறுறதுக்குள்ள நம்ம பிடிச்சிக்கணும். சூடு ஆறிடுச்சுன்னா அப்புறம் பிடிக்கிறதுக்கு வராது, உதிர்ந்து போயிடும். பாருங்க எல்லாத்தையும் இது பாரு பிடிச்சாச்சு. கையில லேசா நெய் அப்ளை பண்ணிட்டு எல்லாத்தையும் டைட்டா பிடிச்சிடலாம். பாருங்க அவல் பொரி உருண்டை ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெடி ஆயாச்சு. அவல் பொரி உருண்டையும் நெல் பொரி உருண்டையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெடி ஆயாச்சு. நெல் பொரியிலேயே சின்ன சின்னதா 2 பருப்பு தேங்காவும் பிடிச்சாச்சு. நமக்கு கூண்டு இல்லை அப்படின்னா கூட இது மாதிரி கையிலேயே சின்னதாவோ இல்லை பெருசா வேணாலும் நம்ம பிடிச்சிக்கலாம். சுவாமிக்கும் நிவேத்தியம் பண்ணியாச்சு. ரெண்டுமே பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. நெல் பொரி உருண்டையும் அவல் பொரி உருண்டையும் குவிக்கா ஈஸியா ரெடி ஆயாச்சு. பருப்பு தேங்காய் பாருங்க சின்ன சின்னதா அழகா கியூட்டா இருக்கு. சிம்பிளா அது மாதிரி சின்னதாவும் பண்ணிக்கலாம், இல்ல நல்லா பெருசு பெருசா வேணும் அப்படின்னா கூட டம்ளர் இருக்கும் இல்லையா நம்ம கிட்ட, ஏதாவது டம்ளர்ல நெய்யை அப்ளை பண்ணிட்டு உள்ள விட்டு நல்லா தட்டிட்டு எடுத்தோம் அப்படின்னா கூட உங்களுக்கு பெருசு பெருசாவும் வரும். இல்லைன்னா பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா அதை கோன் மாதிரி நம்ம முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம இந்த பாகு காய்ச்சி மிக்ஸ் பண்றோம் இல்லையா, அதை அதுல விட்டு நல்லா தட்டிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இந்த பட்டர் பேப்பர் எடுத்தாலும் ஷேப் இன்னும் கூட நல்லா அப்படி கூம்பு மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்துடும். நமக்கு எப்படி பிடிக்கிறதோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்ப அவல் பொரி பிரசாதம் நம்ம எடுத்துக்கலாம். நல்ல பெரிய பீஸா வாயில போட்டுட்டா வாயே கொள்ளல, அருமையா வந்துருக்கு. நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. வெள்ளத்தோட அளவும் வந்து கரெக்டா இருக்கு, நல்லா ஸ்வீட்டாவே இருக்கு. நல்லா ஏலக்காய் சுக்கு பொடி வாசனோட ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நெல் பொரி அவல் பொரி 2 உருண்டையிலுமே வந்து நம்ம தேங்காய் வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு தேங்காய் போடல. நெய்யில நல்லா சவக்க வறுத்துட்டு சேர்த்தோம்னா நல்லா இருக்கும். ஃப்ரெஷ்ஷான தேங்காயும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சில சமயம் வந்து நம்ம தேங்காய் உடைச்சோம் அப்படின்னா தண்ணி ஃபுல்லா தீந்து போய் ஒரு அரை கொப்பரையா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இல்லைன்னா நம்ம கொப்பரை தேங்காயை சின்ன சின்ன பீசஸ் ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். கொப்பரை தேங்காய் ஃப்ரை பண்றோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் ஃப்ரை ஆயிடும். ஏன்னா அதுல வந்து தண்ணியே இருக்காது, மாய்ஸ்சர் இருக்காது இல்லையா, அதனால சீக்கிரம் சவந்து வந்துடும். அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். இல்ல இதை போல எதுவும் சேர்க்காமையும் நம்ம பண்ணலாம். இப்ப நம்ம அவல் பொரி பிரசாதம் எடுத்துக்கலாம். சின்ன பீஸா வாயில போட்டுக்கிறேன். இதுமே பிரமாதமா வந்திருக்கு. எல்லாமே கரெக்டா இருக்கு. ரெண்டுமே வந்து ஒரே அளவு ஒரே மெத்தட் தான். 4 டம்ளர் பொரி அப்படின்னா 1 டம்ளர் வந்து வெல்லம். இது கரெக்டான அளவா இருக்கும், நீங்க யோசிக்கவே வேண்டியதுல. அதே மாதிரி பாகு பதமும் நான் அழகா காமிச்சிருக்கேன். அதே மாதிரி பாகு பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்துடும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய திருக்கார்த்திகைக்கு இந்த நெல் பொரி உருண்டையும் அவல் பொரி உருண்டையும் இது போல கியூட்டான நல்ல பெருசான பருப்பு தேங்காயும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா அமையும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில ஷேர் பண்ணுங்க. எல்லா வியூவர்ஸ்க்கும் அட்வான்ஸ் திருக்கார்த்திகை நல்வாழ்த்துக்கள். இன்னொரு திருக்கார்த்திகை பிரசாதம் ரெசிபியோட நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.